அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சிறுகதை பார்க்க போகிறோம். கதையின் பெயர் குறைப்பிறவி. எழுதியவர் திரு ஜெயகாந்தன் அவர்கள். சீக்கிரம் வந்துடு, நீ வந்துதான் பாலுவுக்கு கஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு ரஞ்சிதம் தெருவில் இறங்கி போகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தா பங்கஜம். பங்கஜத்துக்கு சொத்துக்கும் சுகத்துக்கும் ஒரு குறையும் இல்லை. அன்பும் கனிவும் நிறைஞ்ச கணவனும் இருந்து என்ன பையன்? கூடவே பிறந்த நோய் அவளை முழு நேர நோயாளியாக்கி வச்சிருந்தது. கல்யாணம் ஆகி இந்த 5 வருஷங்களில் 4 குழந்தைகளை பெற்றா. வயிற்றுல ஒன்று தரிச்சதும் கையில் இருக்கிற இன்னொன்று குழிக்குள்ளே போகும். இப்படியே 3 குழந்தைகளும் இறந்துச்சு. இப்போ திரும்பவும் வயிற்றுல 7 மாதம். திடீர்னு போன வாரம் கை குழந்தை பாலுவுக்கு 2 நாள் ஜுரம் காண ஆரம்பிச்சுது. மறுநாள் நெத்தியிலையும் முகவாயிலையும் 1-2 முத்துக்கள் வர ஆரம்பிச்சுது. நாள் அதெல்லாம் அதிகமாகி ஒரு வாரத்துக்குள்ள அம்மை கொப்பளங்கள் இல்லாத இடமே தெரியாத அளவுக்கு உடம்பெல்லாம் படர்ந்து போயிருந்துச்சு. பங்கஜத்துக்கும் அவள் கணவன் ராஜாராமனுக்கும் குழந்தை பிழைக்காதுன்ற எண்ணமே ஆழமாக பதிஞ்சு போச்சு. பங்கஜத்துக்கோ எழுந்து நடமாடவே முடியாத அளவுக்கு பலகீனமாக இருந்தா. அவளுக்கு டிபி கூட இருக்குமோன்னு டாக்டர் வேற சந்தேகப்படுறாரு. பாலு சொரணையே இல்லாமல் கிடந்தான். அவனை பங்களாவில் இருக்க காம்பவுண்ட் சோரோரமாக அமைக்கப்பட்டிருந்த அவுட் ஹவுஸ் கட்டில் கிடத்தி இருந்தாங்க. அவனுக்கு பக்கத்தில் கூட பங்கஜம் வரக்கூடாதான். இது டாக்டரோட அறிவுறுத்தல். சமையல்காரனும் அவன் ஒரு மாயாவி. அவன் எப்போ வருவான், எப்போ சமைப்பான்னு யாருக்கும் தெரியாது. காலையில் காஃபி குடிக்கும் பொழுது இன்னைக்கு என்ன சமைக்கணும் அப்படின்னு கேள்விக்கு பதில் தெரிஞ்சிட்டா போதும். அதன் பின்னாடி சாப்பாட்டு நேரத்தில் அங்கே எல்லாம் தயாராக இருக்கும். மற்ற நேரத்தில் அவன் கண்ணிலேயே படமாட்டான். குழந்தைய கவனிச்சுக்கிறதுக்காகவே ரஞ்சிதத்தை வேலைக்கு அமர்த்தினாங்க. தன் குழந்தைய தானே கவனிச்சிக்க பங்கஜத்துக்கு கொல்ல ஆசை இருந்தோம், சக்தி இல்லையே. அதனால டாக்டரோட அறிவுறுத்தல் படி கணவனும் அதற்கு அனுமதிக்கல. இப்போதான் ரஞ்சிதம் இல்லையே, அவள் வர வரைக்கும் நானே போய் பார்த்துக்கிட்டாதான் என்ன? பங்கஜம் அரைக்கதவை திறந்துக்கிட்டு பாலு படுத்து கிடக்கிற அந்த தனி வீட்டில் நுழைஞ்சா. வேப்பிலை சயனத்தில் அமைதியாக தூங்கிட்டு இருந்தான் பாலு. கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்த ஸ்டூலில் உட்காந்துக்கிட்டு அதன் விதியை கணக்கிடுறது மாதிரி குழந்தையோட முகத்தையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தா பங்கஜம். மணி 1 ஆகி இருந்தது. இன்னும் ரஞ்சிதத்தை காணோம். குழந்தைக்கு பங்கஜமே மருந்து கொடுத்தா, கஞ்சியும் கொடுத்தா. வேப்பிலை கொடுத்து விசிறி விட்டு ரஞ்சிதத்தோட வருகைக்காக காத்துட்டு இருந்தா. ரஞ்சிதத்தை காணோம். பங்கஜத்தோட கணவர் ராஜாராமன் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தான். பங்கஜம் பாலுவோட பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்ததும் திடுக்கிட்டு போயிட்டான். பங்கஜம், என்ன இது? ஏன் இங்கே வந்த? வீட்டுக்கு போன ரஞ்சிதத்தை காணோங்க. குழந்தைக்கு யார் கஞ்சி கொடுக்கறது, மருந்து கொடுக்கறது? சரி நீ உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன்னு கோட்டையும் டையும் கழற்றி அவள் கையில் கொடுத்துட்டு அவன் போய் பாலுவோட பக்கத்தில் உட்காந்தான். ரஞ்சிதமும் செல்லியும் சகோதரிகள். தங்கையோட குடிசையில் தான் செல்லியும் வாழறா. ரஞ்சிதத்தோட புருஷன் கொத்தனாராக வேலை செய்கிறான். மூத்தவளாக பிறந்தும் செல்லிக்கு கல்யாணம் ஆகலை, ஆகவும் ஆகாது. செல்லிக்கு வயசு 20க்கு மேலே ஆகுதுன்னாலும் வளர்ச்சி என்னமோ 12 வயசுக்கு உண்டானதாக தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே வளர்ச்சி இல்லாமல் நின்று போச்சு. முகமும் 30க்கு மேலே முதுமை காட்டுச்சு. நரங்கி போல் உருவம், 4 அடிக்கு குறைவான உருவம். கருப்பும் இல்லாமல் சிவப்பும் இல்லாமல் சோகை பிடிச்சி வெளிரி போன சருமம். தலைமுடியெல்லாம் உன்னோட சேர்ந்து சிக்கு பிடிச்சு போய் எலிவால் மாதிரி பின்புறம் தொங்கிட்டு இருந்துச்சு. முன்பற்கள் 2ம் உதட்ட கிழிச்சிக்கிட்டு வெளியே தெரியும். அவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க முன் வராததுக்கான காரணம் இந்த உடல் அவலட்சணங்கள் மட்டுமே இல்லாமல் இன்னொரு காரணமும் இருந்தது. அவ முழுமை பெறாத மனிதராசி, குறைப்பிறவி. குடிசை வாசலில் உட்காந்துட்டு முரத்தில் கொட்டின அரிசியில் நெல் பொறுக்கிட்டு இருந்தா செல்லி. தொடர்ந்து பல மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதும் பின்னர் அப்படியே உறங்கி போகிறதும் அவளுக்கு தினசரி பழக்கமான ஒரு விஷயம். ரஞ்சிதத்துக்கு தன் அக்கா மேலே கொல்ல உயிர். செல்லிக்கோ மனுஷங்கனாலே பாசம்தான். மனுஷங்க என்ன, நாயும் பூனும் கூட அவளோட எல்லை இல்லாத அன்புக்கு பாத்திரமாகிடும். சொல்லப்போனால் அந்த வாயில்லா ஜீவன்தான் அவளோட அன்பை ஏற்றுக்குச்சு. மனுஷங்க அவள் தங்கையை தவிர மற்றவங்க அவளை பார்த்தாலே அருவறுத்து ஒதுங்கி நடந்தாங்க. இப்போ கூட அவள் பக்கத்தில் சோறு பிடிச்ச ஒரு கருப்பு நாய்க்குட்டி வாஞ்சியோடு நின்றுக்கிட்டு வாலாட்டிட்டு இருந்துச்சு. அவளுக்கும் அதுக்கும் ஒரு ஆழமான நட்பு. மணி 5 ஆகியும் ரஞ்சிதம் வேலைக்கு போகாததை பார்த்து செல்லி குடிசைக்குள்ளே எட்டி பார்த்தா. ரஞ்சிதம், நீ வேலைக்கு போகலையா?
இல்லை, நான் போக மாட்டேன். ஏண்டி, என்ன நடந்துச்சு? அந்த புள்ளைக்கு மாரியாத்தா வாச்சிருக்கு, பார்த்தாலே பயமாக இருக்கு. அப்பா அப்படின்னு உடம்ப செலுத்துக்கிட்டா ரஞ்சிதம். யாருக்கு? பாலுவுக்கா? டாக்டர் வந்து அந்த வெளியோடு இருக்குல்ல, அதில் கொண்டு போய் போட சொல்லிட்டாரு. பெத்தவ கூட கிட்ட போகக்கூடாதான். என்னை பார்த்துக்க சொல்கிறாங்க பிள்ளைய. வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன்னு வந்துட்டேன். நான் போக மாட்டேன்டி அம்மா, எனக்கு பயமாக இருக்குது. கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு தலையை உசுப்பினா ரஞ்சிதம். இவ்வளோ நேரம் புள்ள எப்படி துடிக்கிறானோ, பெத்தவளும் கிட்ட இல்லாமல் அந்த ஐயா எப்படி தவிக்கிறாரோ. செல்லி தவிக்க ஆரம்பிச்சா. அவளோட இந்த குனிஞ்ச பார்வையில் பாலுவோட சிரிச்ச முகம் தெரிஞ்சுது. அவனோட பிஞ்சு கைகள் அவன் முகத்தில் ஊறுறது மாதிரி இருந்துச்சு. நான் போய் பாலுவை பார்த்துக்கிட்டா சம்மதிப்பாங்களா? அந்த ஐயா என்ன சொல்லுவாரோ? இந்த யோசனைகள் தோணுனதும் அந்த பழைய சம்பவங்கள் எல்லாம் அவன் நினைவுக்கு வர ஆரம்பிச்சது. பாலுவை பார்த்துக்கிற ஐயா உத்தியோகம் முதல்ல செல்லிக்கு தான் கிடைச்சிது. முதல் நாள் அவள் வேலைக்கு போகும்பொழுது ராஜாராமன் வீட்லேயே இல்லை. பங்கஜா மட்டும்தான் இருந்தா. அவள் சம்பளம், வேலை நேரம் எல்லாம் பேசினா. ஆனால் பங்கஜ சொன்ன எதுவும் செல்லியோட காதுகளில் விழவே இல்லை. பங்கஜத்தோட மடியில் உட்காந்துக்கிட்டு தன்னை பார்த்து கன்னங்களில் குழி விழ சிரித்து வரவேற்ற அந்த குழந்தைகிட்டேயே லயிச்சு போனான். அவள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையை மட்டும் ஆட்டி வச்சா. குழந்தை செல்லிக்கிட்ட தாவினா. செல்லி குழந்தைய வாங்கி அணைச்சிக்கிட்டா. இத்தனை நேரமும் குழந்தைய தூக்கி வச்சிருந்ததால களைச்சி போன பங்கஜம் அறைக்குள்ளே போய் கட்டிலில் படுத்துக்கிட்டா. செல்லி பாலுவை தூக்கிக்கிட்டு தோட்டம் எல்லாம் வீடெல்லாம் சுற்றி திரிஞ்சு சந்தோஷம் அடைஞ்சா. பொம்மைகளையும் சொப்புகளையும் வச்சு குழந்தையோட விளையாடினா. குழந்தைக்கு சோறுட்டும் போதும் காலில் கிடத்தி தாளாட்டும் பொழுதும் அந்த குறைப்பிறவிக்கும் கூட நெஞ்சில் முழு நிறைவு ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு மத்தியானம் தொட்டிலில் தூங்கிட்டு இருந்த குழந்தை கண் விழிச்சதும் ஆயான்னு எழுந்து கூப்பிட ஆரம்பிச்சான். கூடத்து தூண் ஓரத்தில் கவிழ்ந்த பார்வையோட உட்கார்ந்த தோரணிலே தூங்கிட்டு இருந்த செல்லி தலை நிமிர்த்தி பார்த்தா. தொட்டிலோட விளிம்பை பற்றி தலையை மட்டும் வெளியே நீட்டி அவளை கூப்பிட்டு சிரிச்சு நின்றுட்டு இருந்த குழந்தையோட தோற்றம் அவளை உள்ளும் புறமும் சிலிர்க்க வச்சுது. ஓடி வந்து குழந்தைய கை நிறைய வாரிக்கிட்டா. குழந்தைய மடி மேலே இருத்திக்கிட்டா. காலை எல்லாம் ஆயுள் முழுசும் இப்படியே ஒரு குழந்தைய கொஞ்சிக்கிட்டே கழிச்சாதான் என்ன? அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? செல்லிக்கு கிடைக்கும். பாலு அவன் மடி மேலேயே கிடந்து வளருவான். பள்ளிக்கூடம் போய் வருவான். பிறகு பெரியவனாகி ஆஃபீஸுக்கும் போவான். அப்புறம் கல்யாணம் ஆகி அவனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையும் அவன் மடி மேலே தவழும். ஒரு தாய்க்கே உரிய அர்த்தமில்லாத சிந்தனைகளில் அவ மகிழ்ந்துக்கிட்டு இருந்தா. கூடத்து சுவரில் ஒரு ஃபோட்டோ கண்ணில் பட்டுச்சு. பாலு, அதாரு? அந்த ஃபோட்டோவை காட்டி செல்லி கேட்டா. அம்மா அப்பா. கைகளை தட்டிக்கிட்டே உற்சாகமாக கூவினா பாலு. அம்மா மூஞ்சி எப்படி இருக்கு? செல்லி கேட்டா. பையன் முகத்தை சுழிச்சி மூக்கை உறிஞ்சி காட்டினான். போதும் போதும்னு சொல்லிக்கிட்டே சிரிச்சா செல்லி. குழந்தையும் சிரிச்சான். அப்பா மூஞ்சி எப்படி இருக்கு? மறுபடியும் முகத்தை சுழிச்சி மூக்கை உறிஞ்சி காட்டினான். செல்லி சிரிச்சா. குழந்தையும் தான். பாலு மூஞ்சி எப்படி இருக்கு? கண்களை அகல விரிச்சு முகத்தை முழுசும் விகாசமாக புன்முறுவலோட காட்டினான் குழந்தை. என் ராஜா. குழந்தைய அணைச்சிக்கிட்டா செல்லி. ஆயா மூஞ்சி? முகம் பிரகாசிக்க கண்கள் மலர சிரிச்சுக்கிட்டே செல்லியோட கழுத்தை இறுக கட்டிக்கிட்டு கன்னத்தில் முத்தமிட்டான் குழந்தை. அப்போதான் ஆஃபீஸிலிருந்து வந்த ராஜாராமன் அவங்களோட பின்னால் வந்து நின்று புது ஆயாவும் குழந்தையும் விளையாடுறத ரசித்து பார்த்துட்டு இருந்தான். குழந்தையோட முத்தத்தை ஏற்றுக்கிட்ட உடனே அவள் ஏற்று பிறந்த இந்த பிறவியோட சாபமே தீர்ந்தது மாதிரி அவளுடைய தேகம் ஏகாந்தம் அடைஞ்சது. குழந்தைய முகத்தோட அனைத்து முத்தமிட்டா செல்லி. ராஜாராம அப்போதான் அவளோட முகத்தை பார்த்தான். அவன் முகம் அருவருப்பால் நெளிஞ்சுது. மனம் குமட்டுச்சு. தன்னோட அழகு செல்லம் இந்த அசிங்கத்தின் மடியில் உட்காந்துட்டு விளையாடுறது. அவன் கண்கள் இறுக மூடிக்கிட்டு திரும்பிட்டான். அப்போதான் அவனை பார்த்தா. ராஜாராமன் விடுவிடுன்னு தன் மனைவியோட அறைக்கு போனான். குழந்தையோட தொந்தரவோ அழுகை குரலோ இல்லாததால் பங்கஜம் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தா. இந்த கோர சொரூபத்தை யார் பிடிச்சிக்கிட்டு வந்தது? ஓங்காரமாக கத்தினா ராஜாராமன். பங்கஜம் திடுக்கிட்டு எழுந்தா. யாரை சொல்கிறீங்க? குழந்தைய பார்த்துக்க இந்த குட்டிச்சாத்தான் தான் கிடைச்சிதா? யாரு? ஆயாவை சொல்கிறீங்களா? ஆயாவா? ஆயா. கர்மம் கர்மம். பார்க்க சகிக்கலை. குழந்தைய பயப்படலையா? மூஞ்சியை பார்த்தாலே வாந்தி வருது. குழந்தைய ஒன்றும் பயப்படலங்க, நீங்கள் தான் பயப்படுறீங்க. பங்கஜம் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். வெளியே அழுக்குரல் கேட்டுச்சு.
ஆயா ஆயான்னு குழந்தையோட குரல் வீறிட்டுது. ராஜாராமன் அறையிலிருந்து வெளியே ஓடி வந்தான். பங்களாவோட கேட்டை திறந்துக்கிட்டு வெளியே போன செல்லி கதவுகளை மூடிட்டு தெருவில் இறங்கி போய்கிட்டு இருந்தா. அந்த குட்டி சாத்தானை நோக்கி 2 கைகளையும் ஏந்திக்கிட்டு அவள் போகிற திக்கையே பார்த்து வீறிட்டு அழுதுட்டு இருந்தா பாலு. ராஜாராமன் குழந்தைய தூக்கிக்கிட்ட பின்னாடி அவள் போகிறதையே பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். நான் சொன்னதை கேட்டிருப்பாளோ? அவன் மனசு எவ்வளோ புண்பட்டு இருந்தா இப்படி கிளம்பி போவா? சி, என்ன ஒரு மனுஷன்னா! குழந்தைய அழுதுச்சு. அதன் பிறகு செல்லி அந்த பக்கம் கூட வந்தது கிடையாது. அடுத்த நாள் முதல் அவள் தங்கி ரஞ்சிதன் தான் பாலுவுக்கு ஆயாவானா. செல்லிக்கு திரும்பவும் சொரிநாயே துணையாயிடுச்சு. முறமும் கையுமா குனிஞ்சிருந்த செல்லி கண்களில் பெருக்கெடுத்த நீரை துடைச்சிக்கிட்டு எழுந்தா. குடிசைக்கு பின்புறம் போனா. அவளை தொடர்ந்து நாயும் ஓடிச்சு. குழந்தையோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வேப்பிலை கொத்தால விசிறிக்கிட்டு இருந்தா ராஜாராமன். குழந்தை அடிக்கொரு தரம் வேதனை தாங்காம அழக்கூட தெம்பு இல்லாம ஈனக்குரலை சினிங்கி சினிங்கி அழுதான். அம்மாவோட பக்கத்தில் இருக்கக்கூடாத நிலையில நிராதரவாய் கிடந்த நோயில் துடிக்கிற தன் குழந்தையோட நிலையை எண்ணி பார்க்கும்பொழுது ராஜாராமனோட கண்களும் கலங்கிதான் போச்சு. இறந்து போன குழந்தைங்களோட பயங்கரமான காட்சி அடிக்கடி அவன் மனக்கண் முன்னாடி திரையிட ஆரம்பிச்சுது. சி, காசும் பணமும் இருந்து என்ன பையன்? அவனுக்கு வாழ்க்கையே அர்த்தமில்லாத ஒன்றா தோணுச்சு. மணி 6 அடிச்சுது. இன்னும் ஆயாவை காணோம். வாழ்வே இருண்டது மாதிரி கைகளில் முகம் புதைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான் ராஜாராமன். இருள் படர்ற நேரத்தில் அவள் வந்தா. சாமி, யாரது? வாசப்படியில் கூனி குறுகிக்கிட்டு நிற்கிறாது யாரது? செல்லியா? செல்லி? சாமி, நான் தாங்க செல்லி வந்திருக்கேன். அவள் உடம்பெல்லாம் மஞ்சள் பூசி குளிச்சு தலைவாரி முடிச்சு நெத்தியில் பொட்டிட்டு தன்னால் இயன்ற அளவுக்கு தன்னை அலங்கரித்து தன் குரூர தோற்றத்தை மறைக்க முயல்ற புன்னகையோட எதையோ அவன்கிட்ட யாசித்து கேட்டு நின்றுக்கிட்டு இருந்தா. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போ தான் ரஞ்சிதா சொன்னா. அவளுக்கு பயமாக இருக்கா. எனக்கு மனசு கேட்கல, பார்க்கலான்னு வந்தேங்க. நீங்கள் கோவிச்சிக்காமல் இருந்தால் குழந்தைய உடம்பு குணமாகிற வரைக்கும் நானே பார்த்துக்கிட்டோங்களா? அவள் தயங்கி தயங்கி தொடர்பு இல்லாமல் மனசில் இருக்கிறத சொல்லிடணும்னு ஆசையில் பேசினா. கட்டிலில் கிடந்த குழந்தை புரண்டான். சினுங்கி அழ ஆரம்பித்தான். செல்லி உள்ளே ஓடி போய் அவன் பக்கத்தில் நின்று விசிறி விட ஆரம்பித்தா. ராஜாராமன் திரும்பவும் முகத்தை கைகளால் புதைச்சிக்கிட்டான். அவன் உன் குழந்தைன்னு முனகிக்கிட்டே வெளியேறினான். ராத்திரியெல்லாம் கண் விழிச்சு குழந்தைய பாதுகாத்தா செல்லி. அந்த குழந்தைக்கு பக்கத்திலேயே தனியாக அதனுடைய தாய் போல பணிவிடை செய்கிறதுல வாழ்வே நிறைவுற்ற திருப்தி அவளுக்கு பிறந்துச்சு. குழந்தைக்கு தண்ணி ஊற்ற போகிறாங்க. செல்லியோட இடைவிடாத கவனிப்புனாலேயும் பரிவுமிக்க பணிவிடைகளாலேயும் பாலுவோட நோயும் தீர்ந்தது. ஆனால் குழந்தையோட முகமெல்லாம் அம்மையோட குரூர வடுக்கள் முத்திரை பதித்து அழகை கெடுத்து இருந்துச்சு. கரிந்து போன மரப்பாச்சி பொம்மை போல இருந்தான் குழந்தை. தன்னோட அழகு செல்வத்தை பார்த்து யாராவது காண சகிக்காத கோர சொரூபம் குட்டி சாத்தோன்னு முகம் சுளிப்பார்களோன்னு எண்ணி ராஜாராமன் மனம் குமரி போனான். ஆனால் செல்லியோட கண்களுக்கு மட்டும் பாலு அழகா தெரிஞ்சா. குழந்தை தேறினானே, அதுவே பெரிய பாக்கியம்னு நினச்சி அவள் ஆனந்த கண்ணீர் வடிச்சா. சாயந்தரம் செல்லிக்கு தலை வலிச்சுது, உடம்பெல்லாம் வலிச்சுது. ராத்திரி காய்ச்சல் வர்றது மாதிரி தோணுச்சு. பங்களாவோட காம்பவுண்டு சோர் பக்கத்திலேயே இருந்த அந்த சின்ன வீட்டோட வராந்தாவில் கோணியை விரித்து பழைய புடவையால் போர்த்திக்கிட்டு படுத்துக்கிட்டா. மறுநாள் காலையில் 9 மணி ஆயிடுச்சு. ஆனால் செல்லி எழுந்து வரவே இல்லை. தோட்டத்தில் உலாவ வந்த ராஜாராமன் வராந்தாவில் செல்லி படுத்து கிடக்கிறத பார்த்தான். பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு செல்லி செல்லின்னு கூப்பிட்டான். பதில் வரவே இல்லை. முகத்தில் மூடியிருந்த துணியை மெல்ல விளக்கினான். அவன் முகமெல்லாம் அம்மை கொப்பளங்களாக இருந்துச்சு. கண் இமைகளும் உதடுகளும் செவந்து துடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுதே அவனுக்கு உடலெல்லாம் சிலிர்த்து போச்சு. அவ மெல்லமாக கண் திறந்து ஏதோ முனகினா. செல்லிக்கு அம்மை போட்டிருக்குன்னு தெரிஞ்சதும் பங்கஜம் கூட எழுந்து ஓடி வந்தா. ஐயோ, நீங்கள் ஏமா வந்தீங்க? போங்கம்மா, உள்ளே போங்கம்மான்னு செல்லி கெஞ்சினா. டாக்டர் வந்தார். டாக்டரை பார்த்ததும் பங்கஜம் வீட்டுக்குள்ளே போனான். டாக்டர் செல்லிக்கு மருந்து கொடுத்தாரு. அவள் டாக்டர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டா. சாமி, நான் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறேனுங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன். வேண்டாம் செல்லி, வேண்டாம். ராஜாராமன் இடைமறிச்சான். மிஸ்டர் ராஜாராமன், அந்த பொண்ணு சொல்கிறது தான் சரி. உடம்பு நல்லா ஆகணும்னா ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுறது தான் நல்லது.
டாக்டரும் சொன்னார். அதன் பிறகு ரஞ்சிதத்துக்கு சொல்லி அனுப்பப்பட்டுச்சு. அடி என் புறவி அக்காவே, நான் அப்போவே சொன்னேனே கேட்டியாடின்னு அழுது புலம்பிக்கிட்டே ஓடி வந்தா ரஞ்சிதம். ராஜாராமன் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டிலையே தங்கியிருந்தான். ரஞ்சிதம் தான் செல்லியை பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டா. பாசம் இருந்தா பயம் அத்து போகாதா என்ன? குழந்தைய பார்க்கும்போது இருந்த பயம் அக்காவை பார்க்கும்போது வரல அவளுக்கு. சாயங்காலம் 4 மணி சுமாருக்கு ஆஸ்பத்திரியிலிருந்து செல்லியை கொண்டு செல்ல வேன் வந்து வாசல்ல நின்றுச்சு. ராஜாராமனும் பங்கஜமும் சவம் போல வெளியேறி போய் நின்றுட்டு இருந்தாங்க. ரஞ்சிதம் சேலை தலைப்பால் வாயை பொத்திக்கிட்டே அழுதுகிட்டு நின்றுட்டு இருந்தா. செல்லி காம்பவுண்ட் சுவர் பக்கத்தில் எழுந்து வந்து நின்னா. என்ன பயங்கரமான தோற்றம்! ரஞ்சிதம் ஓடி போய் அவளை கைத்தாங்களா அழிச்சு வந்தா. காரோட பக்கத்தில் வந்ததும் செல்லி ஒரு முறை சுற்றுமுற்றும் பார்த்தா. அவள் பக்கத்தில் ராஜாராமனும் ரஞ்சிதமும் நின்றுட்டு இருந்தாங்க. காரில் ஏற முடியாமல் செல்லி தவிக்கிறா. பார்வை அங்கே எங்கும் கலையுது. என்ன வேணும் செல்லி, என்ன வேணும்? பயப்படாமல் கேளு, ராஜாராமன் சொன்னான். பாலுவை ஒரு தடவை பார்த்துட்டு போகலாமா? அவள் குரல் அடைச்சிது, கண்கள் கலங்குச்சு. இதோ உனக்கு இல்லாத பாலுவா? உடனே உள்ளே ஓடினான். கண்ணங்கரையில்னு நேரம் மாறி போய் இழைச்சி துரும்பா போய் உருமாறி போயிருந்த குழந்தையோட அவள் பக்கத்தில் வந்து நின்னான். பாலு ஆயான்னு குழந்தை சிரிச்சான். பாலு, அப்பா மூஞ்சி எப்படி இருக்கு? குழந்தை முகத்தை சுழிச்சு வலிப்பு காட்டினான். அம்மா மூஞ்சி மறுபடியும் அதே சுழிப்பு. பாலு மூஞ்சி எப்படி இருக்கு? கண்கள் மலர சிரிச்சான் குழந்தை. ஆயா மூஞ்சி சிரிச்சுக்கிட்டே அவள் கன்னத்தில் முத்தமிட தாவினான் குழந்தை. அம்மை கொப்பளங்கள் நிறைஞ்ச முகத்தை மூடிக்கிட்டு விலகி நின்னா செல்லி. ரஞ்சிதம், குழந்தைய கவனமாக பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன் சாமி, வரேம்மா அப்படின்னு கை கூப்பி வணங்கினான். ராஜாராமன் கண்களை தொடச்சிக்கிட்டான். போய்வான்னு பங்கஜம் அவளை வழி அனுப்பி வச்சான். அவள் உதடுகள் எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சது, அழுகை வெடிக்க ஆரம்பிச்சது. ஆஸ்பத்திரிக்கார் அவளை ஏற்றிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்தது. கார் மறையிற வரைய அவங்க எல்லாரும் அந்த தெரு வாசல்லையே நின்றுட்டு இருந்தாங்க. எங்கிருந்தோ ஓடி வந்த அந்த கருப்பு சொறி பிடிச்ச நாய் ஆஸ்பத்திரி காரை தொடர்ந்து பின்னாலேயே ஓட ஆரம்பிச்சது. கதை முற்றும். என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்டிங்களா? செல்லியை பார்க்கும்பொழுது எவ்வளோ கோரமாக அருவறுப்பாக கொமட்டிக்கிட்டு வர அளவுக்கு இருக்குன்னு சொன்னேன். அதே ராஜாராமன் தன் குழந்தைய அந்த நிலைமைக்கு பார்க்கும்பொழுது தான் அதில் இருக்கிற வலி அவனுக்கு புரிஞ்சுது. நாளைக்கு தன் குழந்தையையும் யாராவது அப்படி சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயம் வந்ததில் அந்த தருணம் தான் அவன் அதை உணர்ந்த தருணம். வெளி அழகில் என்னங்க இருக்குது? மனசு அழகாக இருக்கணும், அதை உணர்த்துறது தான் இந்த கதை. அதை எவ்வளோ அழகாக ஆசிரியர் சொல்லியிருக்காரு. உருவத்தில் குறை இருந்தால் அது அசிங்கம் இல்லை, மனசில் குறை இருந்தால் தான் அசிங்கம். ஆனால் உருவத்தில் குறை இருந்தாலும் மனதளவில் அழகாக இருந்த செல்லி வெளியே பார்க்குறவங்களுக்கு வேணால் குறை பிறவியாக இருக்கலாம். ஆனால் பாலுவை பொறுத்த வரைக்கும் அவள் முழு பிறவி, அந்த தேவதையே எடுத்து வந்த பிறவி. இது நம்ம எல்லாருக்குமான ஒரு பெரிய பாடங்க. வெளியழகை பார்த்து எடை போடாமல் அவங்க மனசளவில் எப்படி இருக்காங்கன்றதை புரிஞ்சு நடந்துக்கணுன்றதுக்கு இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.